கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாம் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள், நாம் ஆராதிக்கின்ற நாள், ஆலயத்திற்கு செல்லும் நாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். இங்கு பாருங்களேன், இந்த வசனத்துல எல்லாருக்கும் கர்த்தரானவர், அதாவது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர், ஆனால் தம்மை தொழுது கொள்ளுபவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கின்றார். தேவன் ஒருவரே, அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர். ஆதியிலே ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். மனிதர்கள் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன பொழுது அவர் நோவாவின் காலத்துல ஜல பிரளயத்தை கட்டளையிட்ட பொழுது நோவா குடும்பத்தை தவிர மற்றவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். 8 பேர் அடங்கிய நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். அந்த 8 பேரை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு திரளாக பூமியிலே ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணி இருக்கின்றார். அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர், ஆனால் அவர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கோ ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கின்றார். ஐஸ்வர்ய சம்பனர் என்று சொன்னால் எல்லாருடைய உள்ளமும் ஒன்றுதான் யோசிக்கும், அவர் திரளாய் பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறவர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கின்றார். அவர் வானமும் பூமியும் சமுத்திரமும் அவைகளுள்ள எல்லாம் அவருடையது. அப்படி பார்க்கும் பொழுது வெள்ளியும் பொன்னும் அவருடையதுதான். அந்த ஐஸ்வர்யங்கள் என்பது அவருடைய பார்வையில அற்பமான ஒன்றுதான். ஆனால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நமக்கு கொடுக்கிற தாளந்துகள் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் சகலவிதமான கிருபைகளையும் பொருந்திய தேவன், நம்மை கிருபையிலே பெருகச் செய்கிறவராகவும் இருக்கின்றார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பி பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த ஒரு அன்பு எங்குமே நம்ம காண முடியாது. மனுஷர்களிடத்தில் அப்படிப்பட்ட அன்பு இல்லை. அன்பிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். எல்லாரையும் காப்பாற்றுகின்றார், எல்லாருக்கும் உணவு கொடுக்கின்றார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிகளுக்கும் இல்லையா கடல்ல வாழுகின்ற திமிங்கலத்துக்கும் உணவு கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆனால் நம்மை தொழுது கொள்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு அவரையே தந்தருளினவர். அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? தம்மை தொழுது கொள்ள அவரை யாரெல்லாம் இவர் கர்த்தர், உண்மை உள்ளவர், இவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி ஆராதிக்கின்ற, அவரை தொழுது கொள்கின்ற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கின்றார். யாவருக்கும் அவர் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தாராளமாக கொடுப்பவராக இருக்கின்றார். மனிதர்கள் தேவனை எப்போ தொழுது கொண்டாங்கள் என்று பார்த்தோமானால் ஆதி ஆகமத்தில் எழுதியிருக்கிறது 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்க, ஆதாமுக்கு சேத்து பிறந்தான், சேத்துக்கு ஏனோஸ் பிறந்த பொழுது அப்போ மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. தேவன்னா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரை நம்ம தொழுது கொள்ளணும் என்கிற உணர்வு அப்போதான் அந்த ஜென்ரேஷன்ல வர ஆரம்பிச்சிருக்குது. அப்போதான் மனிதர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க என்று பார்க்கின்றோம். இப்போ இன்றைக்கு அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க நம்ம எல்லா விதமான சத்தியங்களையும் தாராளமாய் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவரை கையில வேதம் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. வேதத்துல தேவன் தம்முடைய அத்தனை மகத்துவங்களையும் எழுதி கொடுத்திருக்கின்றார். இதையெல்லாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகின்றோம். பிரியமானவர்களே, நம்ம தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கின்றார். எனவே தேவன் தொழுகைக்கு பாத்திரர்.
அவர் ஆராதனைக்கு உரியவர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர். நாம் நம்முடைய தேவனை கனம் பண்ணி அவரை தொழுது கொண்டு ஆராதனை செய்து நாம் மகிமைப்படுத்துவோம். நம் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அல்ல, நாம் கேட்காமலேயே நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். நாம் கேட்காமலேயே நம்ம இந்த பூமியில கொண்டு வந்து வாழ வைத்து, நம்மை உடுத்து வைத்து உணவு கொடுத்து அருமையாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போம், தொழுது கொள்ளுவோம். இன்னும் நமக்கு அவர் சமீபமாய் வந்து விடுவார். இன்னும் நமக்கு எல்லாவித கிருபையில ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார், இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார். தேவனிடத்துல என்னென்ன நன்மைகள்லாம் இன்னும் உண்டோ, அது அறிந்து கொள்ள முடியாதது, அது நம்மால தியானித்து அறிந்து கொள்ள முடியாத ஏராளமான ஒன்று. அப்படிப்பட்ட எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த வசனத்தை இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ள, ஆண்டவரே, எல்லாரை போல நாமும் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லி இராமல், நாம் தொழுது கொள்ள அவரை துதிக்க நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதனை உணர்ந்து உடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்தார்களும். அப்பொழுது இவர்களுக்கு தேவையான சகல நன்மைகளினாலும் ஐஸ்வர்யங்களினாலும் நீருடைய பிள்ளைகளை ஆதரிப்பது நிச்சயம். அப்படியே ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.